अहोबिले गारुडशैलमध्ये कृपावशात् कल्पितसन्निधानं लक्ष्म्या समालिङ्गितवामभागं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये। वन्दे नृसिंहजायाम् अनादिमायाम् अपोहितुं हेयां सुलगितसुन्दरकायां सुरेन्द्रगेयां सुरऋषिभिर्ध्येयाः दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचराः कटाक्षाः। श्रोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्तीं सरस्वतीं संश्रितकामधेनुं वेगोद्वेलस्सुवेलक्किविरमितिमितो मन्त्रितो वानरेन्द्रैः मायामानुष्यलीलाम् अभिनयति हरौ लब्धसेवाविशेषः। वैदेही कर्णपूरस्तवकसुरभिनायः समास्ते शिरोष्टां दृष्टावारिप्लवानां सभवद्गरुडः दुःखवारिप्लवो नः। बुद्धिर्बलं यशोरेद्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात् भवेत्। उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्थवाहमीरे शिखया शेखरिणं पतिं यतीनां सशङ्खचक्रलाञ्छनः सदुध्वपुण्ड्रमण्डितः सकण्ठलग्नसत्तुलस्य नर्घपद्ममालिकः सितान्तरीयशूद्धरीय यज्ञशुक्रशोभितः ममाविरस्तु मानसे गुरुः स वेङ्कटेश्वरः। प्रपद्ये निरवद्यानां विशद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां शठकोपमुनीश्वरं। श्रीरङ्गनाथशठकोपयतीन्द्रदृष्टं लक्ष्मीनृसिंहशठचित्करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराक्षटकोपहृत्यं वेदान्तरेशिकयतीन्द्रमहं प्रपद्ये। श्रीमद्रङ्गशठारिसंयमिवराल्लब्धागमान् तद्वयं श्रीमद्वीररघुत्वहाप्तशठजित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदपदं सरेशिकयतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीनशासनवशं नारायणं योगिनः। श्रीकृष्णवाक्यं करुणालयन्तं वेदान्तयुक्तं समधीरवन्तं वत्साभिजातं विदुषां वरेण्यं श्रीभाष्यसिंहं प्रणमामि नित्यं। वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रयन्तसारमणवद्यगुणं बुधात्रियं नारायणाद्य यदुर्यकृपाभिषिक्तं श्री रङ्गनाथयतिशेखरमाश्रयामः। खगवति तपसोच्चैः सर्वतो भासमानः फलतृणजलपानैः सेवितस्तापसौघैः सकलभुवनरक्षा दक्षिणः सर्वदायी विलसतु भुवि नित्यं पर्वतः गारुडाद्रिः। गारुडशैலம் என்னும் பர்வத விசேஷம் கருடன் செய்த தவத்தின் பயனாக ஸ்ரீயப்பதி சர்வேஸ்வரனாம் ஸ்ரீ லக்ஷ்மீநரசிம்மன் நித்யஸ்ரீ நித்தியமங்கலமாக எந்த ஒரு க்ஷேத்திர விசேஷத்தில் கோவில் கொண்டு எழுந்திருக்கிறானோ நவ நரசிம்மஸ்வரூபனாக பரமாத்மா எந்த திவ்ய க்ஷேத்திரத்தில் சேவை சாதிக்கிறானோ அந்த க்ஷேத்திர விசேஷத்திற்கு அஹோபிலம் गारुडशीलं என்பது பெயராம். அஹோபிலம் இத்யேதத் சதுரக்ஷர சயுதம் என்பதாக அஹோபிலம் என்னும் 4 அக்ஷரங்கள் சேர்ந்ததான அந்த க்ஷேத்திர விசேஷத்தை அனுதினமும் எவர்கள் மனதினால் தியானிக்கிறார்களோ சதுரான பூஜிதம். இந்த திவ்யதேசத்துடைய திருநாமமான 4 அக்ஷரங்களை சதுர்முகனான பிரம்மதேவன் தினந்தோறும் தான் பூஜித்துக் கொண்டிருக்கிறானே. சதுரான பூஜிதம் சதுரக்ஷர சயுக்தம் சதுர்வர்க்க பலப்பிரதம். நமக்கு எத்தனையோ விதமான விருப்பங்கள் இருக்கு. கோவிலுக்கு வரக்கூடிய நோக்கமே என்ன? நம்முடைய டிசைரை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறதுக்காக. பக்தின்றது அப்புறம் தான்.
எத்தனையோ தேவைகள், ஆனால் சாஸ்திரங்களுக்கு அட்லீஸ்ட் அதுக்காகவாவது என்கிட்ட வரானே பரமாத்மா கிட்ட அப்படின்னு சந்தோஷப்படும். நம்முடைய விருப்பங்கள் நிறைவேற்றிக் கொள்வதற்காகவது நாம் எம்பெருமான சேவிக்கிறோமோ இது பரவாயில்ல, அது ஒன்றும் தப்பு இல்லை. அதனால் தான் நம்மெல்லாம் ஏகாந்திகள் என்று புகழப்படுகிறது. அவையால சதுர்வர்க்க பரப்பதம், தர்மம், அர்த்தம், காமம், இந்த மூன்று எல்லாரும் ஆசைப்படுவோம். அதுல மூணாவது என்ன? காமம். காமம்னா ஆசை அர்த்தம். காமம் எல்லாருக்கும் காமன், அதுலேருந்து யாராலையும் மீற முடியாது. இந்த மூன்றையும் நாம் பகவானிடத்துல போய் கேட்டோம்னா எப்பொழுதுமே எம்பெருமானுக்கு ஃபெஸ்டிவல் ஆஃபர் உண்டு. அந்தந்த சமயத்துக்காக சில பேர் ஃபெஸ்டிவல் ஆஃபர் யூஸ் பண்றா, ஆனா பெருமாள் அப்படி இல்லை. நீ தர்மம், அர்த்தம், காமம் என்ற மூன்றையும் அந்த எம்பெருமானிடத்துல கேட்டா அவன் என்ன பண்ணுவான்? இலவச இணைப்பாக அதிகப்படியாக உனக்கு மோட்சத்தையும் சேர்த்து அருள்வான். மற்றவர்களிடத்துல போனா நமக்கு தர்மம், அர்த்தம், காமம் கிடைக்கும், ஆனால் மோட்சம் கிடைக்காது. பரமாத்மாவிடத்தில் சென்றால் மட்டும்தான் நமக்கு மோட்சமும் கிடைக்கும். சதுர்ணாம் புருஷார்த்தானாம் தாதா தேவ சதுர்புஜா. 4 புருஷார்த்தங்களையும் நமக்கு அளிப்பவன் யார்? 4 திருக்கரங்களுடன் விளங்கக்கூடியதான பகவான் என்பதாக அந்த பெருமையை வர்ணிக்கிறது. ஆகையால் சதுரான சம்பூஜிதம், 4 கடவுளாரை எப்போதும் பூஜிக்கக்கூடியது. சதுரக்ஷர சம்மிஸ்ரம் என்று 4 அக்ஷரங்களுடன் கூடியது, 4 பலன்களையும் நமக்கு கொடுக்கக்கூடியது என்று இந்த க்ஷேத்திரத்துடைய திருநாமத்துடைய வைசிஷ்டியமானது ரொம்ப விஸ்தாரமாக காண்பிக்கப்பட்டது. கருடன் செய்த தவத்தினாலே பரமாத்மா சுப்பிரசன்னனாக அங்கே ஆவிர்பவித்தான் சொல்றார். ககபதி தபசோச்சை சர்வதோ பாசமானஹ ந காருடாத்ரேஹே அபரோஸ்தி சைலஹான்னு நினைச்சு உபன்யாசத்தை பார்த்தவை. ககபதி தபசோச்சை சர்வதோ பாசமானஹ. மேருமலையை காட்டிலும் இந்த அகோபில பர்வதத்திற்கு பெருமை தெரியும். காரணம் என்ன? மேருமலைக்கு கூட நிழல் விழுமா, ஆனால் அச்சரச்சாயா மேரு என்று கனகசங்கம் என்று பெயர் பெற்றதான இந்த அகோபிலக்கூடிய நிழல் பூமியில் விழவே விழாது. ககபதி தபசோச்சை சர்வதோபாசமானஹ. திக்குகள் தோறும் பிரகாசிக்கக்கூடியது, திக்குகள் தோறும் விளங்கக்கூடியது. பல திருணஜனபானி சேவிதஸ்தாபசௌகைஹி. 88,000 சித்த புருஷர்கள் அகோபில க்ஷேத்திரத்தில் வாசம் செய்து கொண்டு நிருசும்ப அனுஷ்டு மந்திரத்தினாலே அப்பெருமானை எப்பொழுதும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதாக க்ஷேத்திரமாக 88,000 சித்த புருஷர்கள் அங்கே இருக்கலாம். நமக்கு தெரியுமா? யாரவான்னு நம்மளால அனுபவிக்க முடியுமா? பார்த்தா தெரியுமா? நமக்குன்னா தெரியவே தெரியாது. பாண்டித்யம் நிர்மிக்க வாழ்கேண்டா சேர்ந்து பெரிய பிரபாவத்தை உடையவர்கள் தங்களுடைய மேன்மையை மறைத்துக் கொண்டு தான் இருப்பார்கள். அவனை பார்த்தா பண்ணித்தான்னா கையில் தோடா போட்டுக்கிறது, அதுக்கப்புறம் காலில் பெரிய பெரிய கருதம் போட்டுக்கிறது, ரெட்ட சால்வை போட்டு வருது, இப்படிலாம் இருந்தாலும் பாண்டித்யமான அக்ஷராணி பரீட்சத்தான் அம்பரான் அம்பரேலைக்கு. நம்ம கிட்ட என்ன விஷயம் இருக்கு? நாம் எந்த மகான்மிய சரணாரங்கத்தில் ஆசிரியத்து காலட்சேபார்கள் செய்திருக்கிறோம், எந்த பெரியோர்கள் நம்மை அனுகிரகித்திருக்கிறார்கள், நாம் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் என்ன, அதுதான் நமக்கு முக்கியமே தவிர என்ன வேட்சி விட்டு வர, என்ன சால்வை போட்டு வர, கையிலேயே நீங்க தோடா போட்டுக்கிற அந்த விசாரங்கள் நமக்கு தேவையில்லை. அக்ஷராணி பரீட்சத்தான் அம்பரான் அம்பர் எனக்கு கேவலம் வஸ்திரங்களினுடைய ஆடம்பரத்தினாலே ஆர்ப்பாட்டங்களினாலே என்ன பிரயோஜனம் கேட்கும். யோகிராஜர்கள்லாம் எப்படி இருப்பார்? அவர்களை பார்த்தா யோகிராஜர்கள் சித்த புருஷர்கள் என்று நமக்கு தெரியவே தெரியாது. அந்த பிரபாவத்தை மறைத்துக் கொண்டிருப்பார்கள். மூலவச்சசம் என்று தன்னுடைய பிரபாவாதிசயத்தை மறைத்துக் கொண்டிருப்பார்கள். அதையாத்தான் அகோபில க்ஷேத்திரத்தில் சென்று பகவானை சேவிக்கும் பொழுது யாராவது நமக்கு நேர்பட்டார்களையா ஒரு பொழுதும் நாம் அவர்களை அலட்சியப்படுத்தக்கூடாது. காரணம் என்ன? யாரோ ஒரு சித்த புருஷனா இருக்கலாம், ஒருவேளை நமக்கு அது பரீட்சையாக கூட இருக்கலாம், நம்ம பக்திக்கு ஏற்படக்கூடிய சோதனையாக கூட இருக்கலாம். அந்த மகான்களிடத்தில் நாம் அபச்சாரப்படக்கூடாது. இப்படி பல திருண ஜலபானை அவர்கள்லாம் எப்படி இருக்கா? தபஸ்விகள்லாம் எதை சாப்பிடுகிறார்கள்? அந்த சுபாஷிதத்தில் பக்தர்கள் சொன்னால் சர்பாஸ்திபக்தி பவனம் நச்ச துர்பலாஸ்தேனம். பாம்புக்கு ஒரு பெயர் உண்டு, பவனாசனஹா என்று பாம்புக்கு பெயர். பவனம்னா காற்று. ஒரு சில சந்தர்ப்பங்களில் பாம்புக்கு ஆகாரம் கிடைக்கலன்னா அந்த பாம்பு என்ன பண்ணும்? காற்றை மட்டுமே புஜித்துக் கொண்டு உயிர்வாடும். பவனம் அஷ்டாதி இது பவனாசனஹா. காற்றை மட்டுமே புஜிப்பதினாலே பாம்பிற்கு என்ன பெயர்? பவனாசனஹா என்பது. இப்ப காற்றை மட்டும் புஜித்த பாம்புக்கு அதனுடைய சக்தி குறையறதா?
எங்கேயாவது பாம்புக்கு விஷம் குறைஞ்சு விட்டா 10 நாள் பட்டி அதுக்கு எலியோ பிரிச்சாலியோ கிடைக்கல. அப்ப பாம்புடைய விஷத்தின் வீரியம் குறைஞ்சு விட்டோ குறையிறது. சர்ப்பா பிபந்தி பவனம் நச்ச துர்பலாஸ்து சுஷ்கை ஸ்திருணைஹி வனகஜாக பலியோ பவன். காட்டுல யானைகள் எதை உண்கின்றன? யானைக்கு என்ன ஆகாரம்? சில பேர் சொல்ற பாருங்க, மாம்சம் சாப்பிட்டா உடம்புல வலு வரும். அதை கேட்கிற பத்ருஹரி, யானைக்கு பலம் அதிகம் தானே, இது யாரும் ஆட்சேபிக்கவே முடியாது. யானைக்கு பலம்ன்றதுல யாருக்கு எந்த சந்தேகம் இருக்காது. யானை எதை சாப்பிட்றது? இலக்கடையை உடைச்சி சாப்பிட்றது, அங்கே புல் பூண்டுகளை பிடிச்சி சாப்பிட்றது, அங்கே சாதாரணமாக காட்டில் இருக்கக்கூடிய மரம் செடிகளை உடைச்சி சாப்பிட்றது, மாம்சமாக சாப்பிட்றது இல்லையே. சுஷ்கைஹி திருணைஹி, சில சமயம் காய்ந்த சருகுகளை கூட யானை புஜிக்கின்றது. சுஷ்கை திருணைஹி வனகஜாக வலினோ பவன் கந்தைஹி பலைஹி முனிவராக க்ஷபயந்தி காலம். மகர்ஷிகள் எப்போது காத்தால சாயங்காலம் பர்கர் பீஸா அதெல்லாம் சாப்பிட்டுருக்கா. சுஷ்கை அவன் என்ன பண்றா? கந்தைஹி பலைஹி முனிவராக க்ஷபயந்தி காலம். காய்கனி கிழங்குகள் காட்டில் என்ன கிடைக்கும்? காய்கனி கிழங்குகள் தானே கிடைக்கும். அப்படி அந்த காட்டில் கிடைக்கும் கனிகளையும் காய்களையும் புஜித்துக் கொண்டு பிரம்மவர்ச்சஸ்துடன் கூடியவர்களாக தேஜஸ்விகளாக உயர்ந்த தபோபலத்தின் சித்தி பெற்றவர்களாக விளங்குகிறார்கள். இதிலிருந்து என்ன தெரியுது? சந்தோஷ ஏவ புருஷஸ்ய பரம்நிதான். நமக்கு திருப்தின்றது எது கிடைத்தாலும் ஏற்படுத்தவே தவிர்த்து இது கிடைத்தால்தான் திருப்தின்னு ஒருத்த ஆசைப்பட்டானா அது கிடைத்த உடனே அவனுக்கு திருப்தி ஏற்படாது. இது கிடைச்சுடுத்து இதற்கு அடுத்த ஸ்டெப் இன்னொன்று கிடைக்கட்டுமே அப்படின்னு தான் புத்தி போயிட்டு இருக்கவே தவிர்த்து கிடைத்ததை கொண்டு நாம் சந்தோஷப்பட மாட்டோம். அப்ப கிடைத்ததை கொண்டு சந்தோஷப்பட்டால்தான் நமக்கு தபோபல சித்தியும் உண்டாகும். இதுக்கு யார் நமக்கு உதாரண புருஷர்கள்? அகோபில கஷேத்திரத்தில் 88,000 சித்த புருஷர்கள் இருக்காளே, அவன் எப்படி உஜ்ஜீவனம் பண்றாங்க? பவனாசினி பெருக்கெடுத்து ஓடுகிறது. 2 கை தீர்த்தம் அள்ளி சாப்பிட்டான்னா வயத்துல குளிர்ச்சியா இருக்கும். அதுவும் பவனாசினி வாட்டர் இருக்கே, பியூர் டிஸ்டில்டு வாட்டர். அதுக்கு அக்வாஃபினா அக்வா கார்டு அந்த மாதிரி எதுவுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி பவனாசினி தீர்த்தத்தை எப்பேற்பட்ட கோடை காலமாக இருந்தாலும் சரி, ஒருவேளை பவனாசினியில இந்த தீர்த்த பெருக்கு பிரவாகம் அது குறைந்திருந்தால் கூட அப்படி தீர்த்தத்தை கை வச்சோம்னா மத்தியானம் 1 மணிக்கு போய் சில்லுன்னு இருக்கும். எப்படி ரிசம்பருடைய ஹிருதயம் மாறி இருக்குமா அப்படி குளிர்ச்சியா இருக்கணும். அதை எடுத்து சாப்பிட்றா. ஏதோ காய்கனி கழுகுகள் இருக்கு, அதை சாப்பிட்றா. திருப்பல திருணஜலபானைஹி சேவிதஸ்தாபசௌகைஹி. பலம் திருணம் ஜலம் இவற்றை புஜித்து ரிசும்ப அனுஷ்டும் மந்திரத்தினாலே அனவரதம் ஜபித்துக் கொண்டிருக்கக்கூடிய மகர்ஷிகளாலே சேவிதஸ்தாபசௌகைஹி, சேவிதா சம்பூஜிதம் நன்கு பூஜிக்கக்கூடிய உயர்ந்த பர்வதசிவம். தாபசௌகைஹி கூட்டம் கூட்டமாக தபஸ்விகள் வந்து அங்கே பெருமான் ரிசும்பனை வழிபடுகிறார்கள். சகல புவன ரக்ஷா தக்ஷிணா சர்வராயி. ரிசும்மாவதாரத்துடைய பிரயோஜனம் என்ன? ரிசும்மன் எதற்காக அப்பொழுதே அவன் வீய தோன்றிய என் சிங்கப்பிரான் என்று ஆவிர்பவித்தான. சகல புவன ரக்ஷா தக்ஷிண சர்வராயி. சுவாமி ராமானுஜர் சாதிப்பார் பிரம்மசூத்திரத்துடைய வியாக்கியான மந்திர ஸ்லோகத்துல வினத விந்தபூதம் பிராத ரக்ஷைக தீட்சே. தன்னை சேவிப்பவர்கள் அவர்களை சேர்ந்தவர்கள் என்று எல்லோரையும் ரட்சிப்பதில் தீட்சை கொண்டு விளங்கக்கூடியவர் எம்பெருமான் வந்திருக்கிறார். ஒருத்தருக்கு ஒரு சந்தேகம் வந்தது, சுவாமி எல்லா பெருமானையும் சேவிக்கிறோம், நாம் ராமகிருஷ்ணாதிகளை சேவிக்கிறோம், திருவேணூரியாரையோ ரங்கநாதரையோ தேவப்பெருமாளையோ சேவிக்கிறோம், திருவெந்தூர் போனால் மரிமலகங்களை சேவிக்கிறோம், தேரவெந்தூர் போனால் ஆவடியை சேவிக்கிறோம். எல்லா பெருமானை சேவிக்கிச்சு என்ன இருக்கு? ஆனால் இந்த ரிசும்பன் மட்டும் ஏன் சுவாமி தாடி மீசியோட பிடரியோட இருக்கார்? அவருக்கு வீதி சாஸ்திரார்த்தங்கள்லாம் புரிஞ்சுடுத்து, இது ஒன்று தான் புரியல, சந்தேகம் கேட்டேன். ரிசும்பன் மட்டும் ஏன் சுவாமி இப்படி தாடி மீதியோட இருக்கா அப்படின்னு. அதுக்கு ஒரு சொன்ன, யாகம் பண்றவருக்கு தீட்சிதன்னு வேணும். ஒருத்தர் யாகம் பண்ற, இப்ப ஹோமத்தை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நான் சொல்றது யாகம்னா பௌண்டரீகம், அஸ்வமேதம், வாஜபேயம், இப்படி வேதோக்தமான பல யாகங்கள் இருக்கு. அந்த யாகங்களை இந்த காலத்தில் பண்ணக்கூடியவா ரொம்ப குறைச்சல், ரொம்ப மாலின்யம். சில சமயம் பப்ளிசிட்டி பண்ணாமல் பண்ண வேண்டிய ஒரு நெசசிட்டி வந்து அந்த யாகம் பண்றவர் எஜமானன் இருக்கானே அவருக்கு தீட்சை தந்து. சாதாரண விஷயம் இல்லை யாகம் பண்றது, ரொம்ப கடுமையான நியமங்கள் உண்டு. அது வேற ராமன் விசேஷமாக